Hi students, welcome to my channel GRY. இன்னைக்கு நம்ம 6th standard முதல் பருவம் தமிழ் புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 இயல்கள் இருக்கு. முதல் இயல் மொழி, தமிழ் தேன். அதில் 4 பாடங்கள் இருக்கு. இன்பத்தமிழ், வளர்த்தமிழ், ஒளி பிறந்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்பத்தமிழ் பற்றி. கவிதை பேழை, இன்பத்தமிழ். ஆசிரியர் பாரதிதாசன். இந்த நட்சத்திர குறியீடு பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயிர்வக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஆசிரியர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் மொழி உயிருக்கு இணையானது. இதை உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, அமுதம் உண்பவர்களுக்கு எப்படி அழிவில்லாத வாழ்வை தருமோ அதுபோல இனிமையான இன்பத்தமிழ் தமிழர்களுக்கு என்றைக்குமே உயிருக்கு இணையானதாக இருக்கு. தமிழுக்கு நிலவென்று பேர், நிலவு இருளை நீக்கி ஒளி தருவது போல இன்பத்தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீரை போன்று இருக்கு. தமிழுக்கு மனம் என்று பேர், தமிழ் நறுமணம் மிக்கது. அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட நறுமித்த ஊர் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இளமையில் வலிமையாக இருக்கிறதுக்கு பால் பருகிறது போல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாக இருக்கும் தமிழ். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், எங்கள் உயர்வின் எல்லைக்கு வானம் போன்றது தமிழ். சோர்வாக இருக்கும்போது அசதிக்கு ஒளி தரும் தேன் போன்றது தமிழ்மொழி. தமிழ்மொழி நமக்கு தெம்பு கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இப்போ நூல்வெளி. இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இவரோட இயற்பெயர் சுபரத்னம். பாரதியார் கவிதைகள் மீது இருக்கிற பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இது போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்கிறாரு. இவர் புரட்சி கவி அப்படின்னும் கூறப்படுறாரு. இவர் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. இப்போ பயிற்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும். பதில் அசதி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பதில் நிலவென்று. கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு பிறகு பதில் எழுதுங்க. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பதில் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பதில் அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் பயிர். இன்பத்தமிழ். அடுத்தது பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எந்த பாடம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.